சில பேர் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து அவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது அழிவுன்னு சொல்லலாம், இல்லை அவங்க மற்றவங்களுக்கு செய்கிற தியாகம்னு சொல்லலாம். பட் அதில் எந்த ஒரு பிரயோஜனமுமே ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. நம்ம ஹெல்த்தை, நம்மளுடைய மனசை, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக வாழுங்க. கொஞ்சம் அவங்களுக்காக தியாகம் பண்ணுங்கள். ஆனால் மிச்சத்தை எல்லாத்தையுமே உங்களுக்காகவும், உங்கள் சந்தோஷத்துக்காகவும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காகவும் பண்ணுங்கள். நம்ம கூடயே நம்ம வீட்டிலேயே இருக்கிறவங்க கூட நம்ம சில விஷயங்களில் முன்னேறி வரும்போது, சில விஷயங்கள் பண்ணும்போது, இதை ஏன் பண்ணுற, அதை ஏன் பண்ணுற, இது ஏன் செய்கிற, இது ஏன் வாங்குற, அப்படிலாம் பேசுவான். அப்படி கேட்குறது எதுக்கு தெரியுமாங்க? நம்மளை வாங்க விடாமல் பண்ணுறதுக்குன்னு கிடையாதுங்க. ஆக்சுவலாக அதை கேட்டு நம்ம அப்படியே அதே இடத்துலையே உட்காந்துடணும். நம்ம அதுக்கப்புறம் எந்திரிக்கவே கூடாதுங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டு தாங்க அது. பட் அதெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தயவு செஞ்சு செய்யுங்க. யாரையும் அஃபெக்ட் பண்ணாத எந்த ஒரு விஷயமும் தப்பே கிடையாதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். குட் மார்னிங்.